உன் ஃபோட்டோ என் நெஞ்சுக்குள்ளே இருக்கு. அப்படியே காட்டு, எடுக்காத. இது வந்து அப்பா உங்கள் அப்பா ஃபோட்டோ தேர்ட்டி. என்ன சன்னியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா பொங்கல் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது பொங்கல் வரதுக்கு. ஸோ அதனால் அதுக்குள்ளே வீட்டை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. இவ்வளோ நல்லா தொலைச்ச பொருள், கிடைக்காத பொருள்லாம் இப்போ தான் வந்து கிடைக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வந்து பொங்கல் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போகலாமா? போகலாம். ஏன்னா இப்போ இங்கே க்ளீன் பண்ணணும், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வேறு க்ளீன் பண்ணணும். ஆமாம், நமக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து அங்கே வீட்டில் தான், நம்ம வீட்டில் தான். அதனால் இங்கே வீடெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கிளம்பிட வேண்டியதான், பேக் பண்ணிக்கிட்டு. சரி, இப்போ க்ளீன் பண்ணலாம், ஆரம்பிக்கலாமா? வாங்க. சரி வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கலாம். என்ன இது ஒட்டனக்கோலுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டனக்கோல் இல்லைன்னா நாங்கள் இது மாதிரி தான் வந்து செட்டப் பண்ணிப்போம். தொடப்பத்தை எடுத்து ஒரு நீட்டு குச்சியில் வந்து கட்டிப்போம். ஸோ அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. நம்ம ஹைட்டுக்கு இது கரெக்டாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒட்டனை இருக்காது, பார்க்கலாம். ஹெவி ஒர்க் இன்னைக்குப்பா தானே, ஹெவி ஒர்க்கு. சரி சரி. என்ன இது இது மட்டும் தூக்கி போட்டு மறைச்சிட்டிங்க? டிவி ஓர எடுத்து வைக்க முடியாதா? டிவி எடுத்துடலாம். இது ஸ்லாப் க்ளீன் பண்ணும்போது டிவி எடுத்து இடையே வச்சுக்கலாம். இப்போ வந்து மேலே இருக்க ஒட்டனை அடிக்கிறதுக்கு மட்டும் இங்கே முடியல. ஏன்னா இதில் ஒட்டனை படாது. இங்கே எடுத்து வச்சுன்னா நம்ம நடப்போம், ஃபுல்லாக அடிக்கணும். அடிச்சுட்டு எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஒட்டனை இல்லைன்னு சொன்னீங்களே, இங்கே பாருங்க. இருக்கு ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே மூலையில் மட்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வீடு வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து தெரிந்து போக முட்டை மாதிரி இருக்க மாதிரி வந்து நம்ம இது எத்தனாவது அடி சுத்தம் பண்ணுறோம்? இல்லை, ஆயுத பூஜைக்கு பண்ணணும். இது வந்து 3ஆவது டைம். ஆயுத பூஜை பொங்கலுக்கு மட்டும் தான் சுத்தம் பண்ணுவோம். இங்கே தான் என்ன சரண்யா என்ன பண்ணிட்டு இருக்கா? அடையாளமே தெரியல. இங்க பாருங்க, எவ்வளோ டஸ்ட் கீழே பாருங்க. ஃபுல்லாக டஸ்ட் தான், அவ்வளோ ஒட்டர்னே. இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்னு ஃபேன்லாம். ஏன் இவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஒட்டனை பிடிக்குன்னே தெரியல. நம்ம வீட்டிலாம் யூஸ்வலாக அவ்வளோ நாளில் வந்து சீக்கிரம் பிடிக்காது. நாங்கள் இப்போ தான் வந்து ஆயுதம் தான் அடித்தோம். அதுக்குள்ளே நிறைய ஒட்டனை வந்து பறிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதெல்லாம் நான் வந்து இந்த ஸ்லாப்லேயே வச்சுருந்தேன். நாங்கள் சரி எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க ஃபுல்லாக டஸ்ட்டு தான், டஸ்ட்டு ஒட்டனை. சரி, நான் வந்து எடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற வேலை, இவருக்கு வந்து துடைக்கிற வேலை, ஐ மீன் அந்த ஒட்டனை அடிக்கிற வேலை. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோமே. எங்கள் வீட்டில் பொங்கல் ஆரம்பிச்சிருச்சு, உங்கள் வீட்டில் பொங்கல் ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லுங்க. பொங்கல் டைம் ஸ்டார்டிங். ஆமாம், இதுக்கப்புறம் தான் பர்ச்சேசிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். துணி அதான் பர்ச்சேசிங் போகணும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வீடு சுத்தம் பண்ணணும். அங்கே ஆல்ரெடி சுத்தம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி போய், ஏன்னா பைக்கெல்லாம் உள்ள போட்டு வச்சு நம்ம இருந்த வீடு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எடுத்து வெளியே போய் வச்சுட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணி கழுவிட்டு வந்துட்டோம். நல்லா போயிட்டு பார்க்கலாம் திரும்ப எப்படி இருக்குன்ட்டு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக அவங்க பாருங்கள், ஸ்லாப்பில் இருக்க எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவோம். டிவி முதல் கொண்டு. முன்னே இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நம்ம வீடு வந்த புதுசில் இந்த ஸ்லாப் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, வெறுமனே. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பொருள் இங்கெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த பொருள் எல்லாத்தையுமே இங்கே கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இங்கே எப்படி குப்பை மேடாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஆமாம், ஒட்டனை பிடிச்சதுனால தான் ஒரு மாதிரி டேஸ் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சுத்தமானதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ, எனக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், இது ஃபுல்லாகவே பொருளாக இருந்துச்சு. டிவி இருந்த இடத்த பாருங்கள், டிவி எல்லாத்தையுமே எடுத்து எட்ட வச்சாச்சு. இன்னும் சாமி ரூமுக்கு வந்து போகலை, நெக்ஸ்ட் தான் போகணும்.
நான் வெளியில் வேலை நடக்குதா? வெளியில் ஜன்னல் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருந்தது. அதனால தண்ணி கொட்டி தொடச்சிட்டு காஞ்சி தண்ணி வச்சு தொடச்சிட்டோம். சூப்பராக இருக்குது. இப்போ கதவு பாருங்கள் எந்த நிலமையில இருக்குது. இது வந்து நாங்கள் ஆயுத பூஜைக்கு போட்ட பூசைகள். சாமி ரூமே சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தம் பண்ண போகிறோம். எல்லா ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு, ஏன்னா சாமி ரூம்லாம் ஒட்டனா படிவே கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து படிஞ்சிருக்கும். கீழே பாருங்க. இப்போ உங்கள் முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் அடி காமிச்சேன். அதுக்குள்ளே இந்த இடம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. கற்பூரம் ஏற்றுறோம்ல, அந்த இது கருப்பு படியும் தான். சரி சரி. அவங்களுக்கும் தனியாக சாக்கு போட்டு வைக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் இதை சுத்தம் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு பயந்தேன். ஆனால் இந்த பொருள்லாம் எடுத்து இங்கே வச்சதுக்கப்புறம் இதை சுத்தம் பண்ண பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார், இதெல்லாம் க்ளீன் பண்ணதில் உனக்கு என்னென்ன பொருள்லாம் கிடச்சிது? தொலைஞ்ச பொருள்லாம் கிடைக்கும், என்னென்ன கிடச்சிக்குது? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை நான் ஒரு கவரில் எடுத்து வச்சேன். எவ்வளோ பென்னு, எவ்வளோ மார்க்கரு, எவ்வளோ பென்சில் சொல்லிட்டு பாருங்கள். இதெல்லாம் இப்போ என்னடா நான் ஒரு எழுத்து எழுதுறது எங்கடா பேனா தேடிட்டு கிடப்பேன். இப்போ இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கும் போது இவ்வளோ பேனா பென்சில்லாம் கிடைக்குது எனக்கு. இதில் எடுத்து இது ஃபுல்லாமே இந்த ஸ்லாப்ல இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே போயிட்டு எடுத்துட்டு வரல. இது எல்லாமே இந்த ஸ்லாப்ல இருந்தது. எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் புக் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் புக்லாம் எங்கே தான் கரெக்டே தெரியாது. இப்போ தான் ஏற்கட்ட போது கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீட்டை காட்டி ஆகணும். இது வந்து மொனோவோட மேன் பர்ஸ். இது ரொம்ப வருஷமா வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதை பார்க்கும்போதே தெரியும் இது யூஸ் பண்ணி 5 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டாரு. நிஜமா வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்க இது எந்த லட்சத்துல இருக்குன்னு சொல்லி. இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து மழை டைம்ல போட்டுன்னு வச்சிருந்தல, மழை டைம்ல இது கலெக்ஷன் போகும்போதெல்லாம் பேக்ல இருந்து தேஞ்சி இந்த அளவுக்கு தேஞ்சிடுச்சு. அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ₹1 கூட இல்ல. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க ஓசோன்ல ஓட்டம் இந்த மாதிரி. அது எல்லாமே இருக்கும் அது பர்ஸ்லாமா. அது கொடுத்துருப்பாங்க தான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பிஞ்சிருச்சு. இதுல இருக்குது இந்த ₹1 காயின் தான். அதை விட முக்கியமானது அதுல இருக்கு. எங்க அம்மா அப்பாவோட போட்டோ இருக்கும் அதுல. என் போட்டோ இல்ல. உன் போட்டோ தான் இருக்கும். என் போட்டோ இல்லனா உன் போட்டோ என் நெஞ்சுக்குள்ள இருக்கு. அப்படியே காட்டு, எடுக்காத. இது வந்து அம்மா அப்பா உங்க அப்பா போட்டோ தெரியல, அது பழைய போட்டோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் மழையில் நன்றி வீணாயிடுச்சு. இதுதான் மனோட அம்மா அப்பா. ஆமாம், அப்பாவை பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான். என் ஃபோட்டோ வச்சிருக்காரு. இங்கே என் ஃபோட்டோ கல்யாணம் ஃபோட்டோலாம் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கு. ஃபோட்டோ சரி விடு. வேற என்ன கிடச்சிருக்கு? வேற இன்னும் பாருங்க எவ்வளோ குப்பை மூடா இருக்கு. இன்னும் இதெல்லாம் இன்னும் கிளியர் பண்ணி பார்க்கணும். எது தேவைப்படுறதுலாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக வந்து இந்த ஷெல்ஃபு க்ளீன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, க்ளீன் பண்ணி டிவிலாம் தொடச்சி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த மாதிரி சாமி ரூமும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வீடு பெருக்கணும். பெருக்கிட்டு அதை துடைக்கணும். வைப்பர் போட்டு துடைக்கணும். இன்னும் ஹால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது. தேவையான பொருளை எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்க, சப்பல்லாம் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது. சப்பல்லாம் பழசாகி பிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பாக்ஸ் மட்டும் நல்லா புதுசாக அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுராங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு எந்த லட்சத்துக்கு அலங்கோலம் ஆயிடுச்சு சொல்லிட்டு கீழே. ஆனால் எல்லா பொருளையும் எடுத்து இங்கே பாருங்க அழகாக வந்து அடுக்கி வச்சிட்டோம். இப்போ வந்து ஜன்னல் கிளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்படியா? இது ஒரு ஜன்னல் தான், இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு வைப்பர் வச்சு இது எல்லாத்தையும் கழுவி தள்ளிட்டு அடுத்து பெட்ரூமுக்கு போயிட வேண்டியதான். ஓகேவா? இன்னும் ஹாலே முடியல. பெட்ரூம் இருக்கு. மதியம் சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு வேலை பார்க்கலாமா எப்படி? உங்க இஷ்டம். உனக்கு பசிச்சா சொல்லு, சாப்பிடலாம். சாப்பிடலாம். சரி, சாப்பிட்டே பார்க்கலாம். என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாய் கீழே விழுது, அதனால இங்க பாருங்க எல்லா துணியும் இதுதான் இருக்கு.
ஷெல்ஃபு இப்போ தான் அரேஞ்ச் பண்ணோம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மேலே வெயிட்டாக வச்சோம், ஆனால் வச்சாலும் கீழே வந்துட்டே இருக்கு. அதனால நான் வந்து பிடிச்சிருக்கேன். இது வந்து என் தலையில் ஒரு இது வாட்டான கம்மி தான், ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிக்கோ, சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா பெட்ரூம்? சரி வாங்க. என்ன சார் இது? ஜூஸ். என்ன ஜூஸ்? செவ்வாழை ஜூஸ். வெறும் செவ்வாழை போட்டு அதுக்கூட கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப்லாம் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாதாம்லாம் வந்து ஊற வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் எதுவுமே ஊற வைக்கல, ஸோ அதனால் அப்படியே போட்டு குடிக்கிறோம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். சும்மா மேலே இருக்க ஒட்டம்லாம் அடிச்சிட்டோம். இன்னும் கீழே இருக்க வேலைலாம் வந்து பாக்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கிச்சன் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டுனா வேலை ஃபினிஷு. அதுக்கப்புறம் கீழெல்லாம் பெருக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி தொடச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். சரி குடிங்க. டயர்டாக இருக்குன்றதுனால ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். ஜூஸ் குடிச்சிட்டேன், நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன். அவ்வளோ டயர்டு. சரி ஜூஸ் குடிச்சிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் ஃபினிஷ் பண்ணிடலாம். முடிச்சுட்டே சாப்பிட்லாம் மதியம். தும்மல் இருமல் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இந்த டஸ்ட்டில் நம்மளால உட்காந்து சாப்பிட கூட முடியாது. ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு சாப்பிட்லாம். சரி என்ன சரணியாக லாஸ்ட்டாக எந்த இதுக்கு வந்திருக்கீங்க? கிச்சனுக்கு தான். ஃபைனலாக கிச்சன் மேலே ஒட்டன்னு அடித்தாச்சு. இப்போ வந்து கிச்சன் ஸ்லாபு அடுப்பு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். எடுத்து அப்படியே சிங்கில் போட்டுருங்க. உண்மையாகவே இந்த வேலையை நாங்கள் நேற்று ஈவினிங்கே கை தொடலான்னு வச்சு ஒரு 3 மணிக்கு தொடலான்னு சொல்லிட்டு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நேற்று 3 மணிக்கு நான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த வேலையை செஞ்சு கண்டிப்பாக இப்போயே மணி பாருங்க 3 ஆயிடுச்சு. மணி 3 ஆயிடுச்சா? காலையில் கை வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 3 ஆயிடுச்சு. இன்னும் மதியம் சாப்பிடணும். சாப்பிட ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் தெம்பா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆமாம், இந்த ஒரு ரூம் தான். இதை முடிச்சுட்டு அப்படியே கழுவி தள்ளிட்டு சாப்பிடலாம். மணி 5 ஆகிடும். 5 ஆகிடும். ஆமாம் ஆமாம், கழுவுறதுக்குமே மணி 5 ஆகிடும். சரி பார்க்கலாம். இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். சரி ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி இருக்கோம்ல. இது வந்து 2வது டைம் வந்து வீட்டில் தண்ணி ஊற்றி கழுவுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவும் போது. நம்ம காலையிலே இப்படி பண்ணிட்டு போகலாம். இது ஃபுல்லாக துடைக்கணும். அப்போ சின்ன வைப்பர் ஒன்று இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஜாலியாக இருந்தா என்ன சார் வீட்டுக்குள்ள வெள்ளம் அந்த மாதிரி வாரின்னு இருக்க? வீட்டுக்குள்ள தண்ணி விட்டு எப்படின்னா நம்ம வீடு கழுவணும் அப்படி தொடக்கிட்டு தான் வசதியாக இருக்கும். மேலெல்லாம் கீழேயுமே சரி. ஆனால் தண்ணி ஊற்றிட்டு அப்படின்னா நம்ம தான் வாரி ஊற்றிட்டு இருக்கணும். தண்ணி போகிறதுக்கெலாம் வழி கிடையாது, நம்ம தான் வாரி தான் ஊற்றணும். அந்த வேலை ஃப்ரெண்ட்ஸ் நடந்துட்டு இப்போ அந்த வேலை ஃப்ரெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. தண்ணி வாரி ஊற்றிட்டு இருக்கேன். நானும் ஒரு ட்ரெஸ் தண்ணிட்டு இருக்காது. அவ்வளோதான். இங்கே இன்னும் கிச்சன் மட்டும் அப்படியே இருக்குது பாருங்க. கிச்சனில் மட்டும் தண்ணி இருக்குது. அதை முடிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃப்ரண்ட்டில் ஆமாம் எதிர்க்கு கொஞ்சம் வேலை இருக்குது. எதிர்க்கையும் கொஞ்சம் ஒட்டர்னு அடிச்சுட்டு கதவை மட்டும் தொடச்சிட்டா வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சரி வாருங்க. கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி 5 மணி ஆகிடும் போல். இப்போ கரெக்டாக மணி 3:40. 4 மணி ஆக போகுது. 5 மணி ஆகிடும் கண்டிப்பாக. சரி வாருங்க. என்ன சார் வீட்டில் வேலைலாம் முடிச்சிடுச்சா? வீடு ஃபுல்லாக சூப்பராக வந்து சுத்தம் பண்ணியாச்சு. சூப்பராக சுத்தம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஸ்லாப்லாம் எப்படி இறந்துச்சு, இப்போ நான் எப்படி ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க. ஒட்டம்லாம் அடிச்சதுக்கப்புறமா வீடாகவே இருக்குது. சாமி ரூமும் அப்படிலாம் சூப்பராக இருக்கு. அப்படியே வாங்க நம்ம வீடு இப்போ திரும்ப ஒரு ஹோம் டூர் பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு. ஆனால் இப்போ நிஜமாக ஒட்டர்னெல்லாம் கிளியர் பண்ணுவேன். ஏன்னா லைட்டு ஃபுல்லாகவே ஒட்டர்னியாக இருந்தது. இப்போ கிளியர் ஆகிடுச்சு. துணிலாம் அழகாக ரேக்கில் அடிக்க வச்சுட்டாங்க. ஃபேனும் தொடச்சாச்சு.
எத்தனை நாள் தான் தொடக்குன்னு தெரியல. எப்படி தான் இந்த ஃபேனில் அவ்வளோ அழுக்கு வந்து சேருது தெரியல, காற்றுல வந்து சேருது பாருங்க. அப்போ நம்ம மூச்சு இழுக்கும்போது எவ்வளோ டஸ்ட்டு போய் வரும். ஃபேன் ஃபுல்லாக செம்ம டஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே சுற்றுற ஃபேனும் சரி, 2 ஃபேனுமே 3 ஃபேனுமே செம்ம டஸ்ட்டு. எல்லாத்தையும் தொடச்சி கிளியராக காப்பி கலரில் ஆயிடுச்சு. இது வெள்ளை கலர் ஆயிடுச்சு. இது மாதிரி கிச்சன்லாம் கிச்சன் பாருங்க, அடுப்பு சும்மா பரவாயில்லன்னு சரணையை தொடச்சி வச்சுட்டாங்க. ஆமாம், தண்ணி ஊற்றி எப்பவுமே நான் தொடங்க மாட்டேன். சோப்பு வச்சு நல்லா தீத்திட்டு ஒரு நல்ல ஒரு ஈரம் இல்லாத கிளாத் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதானே, முடிஞ்சிச்சு ஒர்க்லாம். இன்னும் வந்து அவுட்ரு ஒர்க், அதாவது வெளியில் வேலை இருக்குது. இன்னும் கதவு கொஞ்சம் தொடங்கினா வெளியில் கொஞ்சம் ஒட்டனை அடிச்சுட்டா வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்க, இவ்வளோ தூரம் அதை தூக்கி காட்டு. இவ்வளோ தூரம் நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருள்னு இருந்திருக்கு. இதுக்கு தான் வந்து பொங்கல் டைமில் சுத்தம் பண்ணுவாங்க போல், போகிக்கு கொளுத்துறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே தான் வந்து வந்துருக்கோம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு போகலான்னு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மதியம் சாப்பாடே சாப்பிடல, பசியே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நேரம் கடந்து சாப்பிட்றதுனால இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கோம். ரொம்ப சரியான வேலை இந்த வேலையை. சொன்ன மாதிரி கரெக்டாக மணி 5 ஆயிடுச்சு. 4:54 ஆகுது கரெக்டாக. ஸோ கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்படி, சில டைம்ஸ் வந்து கடுப்படிக்குன்னு இருப்பேன் நான். இப்போ மனு வந்து வேலை செய்கிறதுனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நேரம் போகிறதே தெரியல, சடன்னு போயிடுச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக நாங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சான்னு சொல்லுங்கள். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.